டிக்டாக் யூசரான டியோ ஸ்பைக்கர்ஸ் பத்தியும் அவர் வீட்டில் தொடர்ந்து நடந்துட்டு வர்ற அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தியும் நம்ம சேனல்லையே ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அவர் ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோலையும் ஒரு கிரீப்பியான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பினுக்குள்ள இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வர்றத கவனிக்கிறாரு. உடனே அவரு அந்த டஸ்ட்பினுக்குள்ள செக் பண்ணி பார்த்தப்போ உள்ள எதுவுமே இல்ல. ஆனா அவரு விலகி வந்த அடுத்த செகண்டு அந்த டஸ்ட்பினுக்குள்ள இருந்து ஒரு அமானுஷ்யமான முகம் எட்டி பாக்குறத பார்த்து அரண்டு போறாரு. அவரு கேமரால கேப்சர் பண்ண அந்த கிரீப்பியான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஆக்சிடென்ட்ல இறந்து போன தன்னோட ஃப்ரெண்டுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கல்லறைக்கு போன ஒரு பொண்ணு போயிட்டு வந்ததுல இருந்தே ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்றத கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சதா தப்பா நினைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்றத பார்த்தப்போ அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கலாம்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அராபை சேர்ந்த இப்ராஹிம்ங்கிற ஒரு யூடியூபர் அவங்க ஊரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு கொடூரமான ஜின் வாழ்றதா சொல்லப்படுற ஒரு பயங்கரமான கேவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு டீமோட போறாரு. அந்த இடத்தை ரீச் பண்ற அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல ஒளிர்ந்த கண்களோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அவங்களோட கண்ணில் படுது. كيف شكله؟ بسم الله الرحمن الرحيم. شايفين شكله؟ شو هذا؟ أعوذ بالله من الشيطان الرجيم. شو أسوي يا جارس؟ அந்த கேவுக்குள்ள கிரே கலர் ஸ்கின்னோடையும் ஒளிர்ற கண்களோடையும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் இருக்கிறதையும் அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் ஒரு விதமான மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பக்கத்துல போக அந்த அமானுஷ்யமான உருவம் எந்த சலனமும் இல்லாம அவங்கள பார்த்தபடி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஜப்பான்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ல வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு வீட்டோட ரூஃப் மேல இருந்து யாரோ நகர்ற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வர்றத கவனிக்கிறாரு. அது என்னன்னு பாக்குறதுக்காக செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போனப்போ அங்கே அவர் பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. Is it a shingle thing? Hello? Oh my god. ஒளிர்ற கண்களோட இருக்கிற கிரியேச்சரா இல்ல ஏதாச்சும் ஒரு ஏலியனான்னு தெரியாத ஒரு வித்தியாசமான உருவம் இவரை பார்த்ததும் வேகமா ஓடி ஒளிஞ்சிருந்தது.
இந்தோனேஷியாவில் நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒரு ஏரியால விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்க எல்லாரும் டக் ஆஃப் வார் விளையாடிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது. பார்க்கறதுக்கு புகை மாதிரி ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது. இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த உருவத்தை கவனிக்காத இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணவரு அப்புறமா இந்த ஃபுட்டேஜை செக் பண்ணப்போ அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு. ஜப்பான்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ல வீட்ல டிராப் பண்றதுக்காக தன்னோட ஃப்ரெண்டை கார்ல கூட்டிட்டு போற ஒருத்தர் கேஷுவலா தன்னோட செல்போன்ல அந்த ஃப்ரெண்டை வீடியோ ரெக்கார்ட் பண்ண அதுல அவர் கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான லேடியோட உருவம் கேப்சர் ஆயிருந்தது. 待って待って、じゃあ、ちょっと待って。さ、その前にさ、じゃあ、最後に、とびきりの笑顔をください。ほら、いいから、こっち向いて。ほら、はい。はい、笑顔。はい。はい。いいね、かわいい。いいよ。なに恥ずかしいよ、いいよ。いいじゃん。லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். மற்ற எல்லா லெட்டர்ஸ்லயும் 3 லைன் இருக்கும்போது லெட்டர் எல்ல மட்டும் 2 லைன் மட்டும்தான் இருக்கு. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல எல்லாமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒண்ணு மட்டும் மற்றதுல இருந்து வித்தியாசமா இருக்கு. அது எங்க இருக்குங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.